ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு மை சேனல். பிரேக்ஃபாஸ்ட்டுக்கும் டின்னருக்கும் எப்பவும் ஒரே மாதிரி இட்லி, தோசை, சப்பாத்தி, பூரின்னு செய்யாமல் ஒரு முறை இந்த மாதிரி கொள்ளு பருப்பும் அரிசியும் வச்சு அருமையான ஆரோக்கியமான பிரேக்ஃபாஸ்ட் செஞ்சு பாருங்கள். டேஸ்ட்டும் அட்டகாசமாக இருக்கும். எல்லோரும் விரும்பியும் சாப்பிடுவாங்க. வாங்க எப்படி பண்ணுறதுன்னு பார்க்கலாம். ஸ்டவ்வில் ஒரு பேன் வச்சுருக்கீங்க. பேன் நல்லா சூடானதுக்கப்புறமா ஒரு 1/4 கப் அளவுக்கு கொள்ளுப்பருப்பு எடுத்திருக்கேன். நீங்கள் எந்த மெஷரிங் கப் வேணால் எடுத்துக்கலாம். அதில் 1/4 கப் அளவுக்கு கொள்ளுப்பருப்பு எடுத்துக்கலாங்க. இந்த பருப்பு நல்லா செவந்து வறுப்பட்டு வரணுங்க. அந்தளவுக்கு நல்லா வறுத்து எடுத்துக்கலாம். ஃப்ளேம் நல்லா லோவில் வச்சுட்டே வறுத்து எடுத்துக்கலாங்க. ஒரு 5 நிமிஷம் நல்லா வறுத்ததுக்கப்புறமா இப்போ நான் காமிக்கிற மாதிரி நல்லா செவந்து வறுப்பட்ட மனம் வரும். இந்த அளவுக்கு நல்லா வறுப்பட்டதுக்கப்புறமா ஒரு பிளேட்டில் மாற்றிட்டு கொஞ்சம் கூட சூடு இல்லாமல் நல்லா ஆற வச்சு எடுத்துக்கலாங்க. அடுத்ததாக அதே பேனில் 1/4 கப் அளவுக்கு புழுங்கல் அரிசி, எந்த கப்பில் கொள்ளு பருப்பு அளந்தோமோ அதே கப்பில் 1/4 கப் அளவுக்கு புழுங்கல் அரிசி 2 சரிசமமாக சேர்க்கணுங்க. இந்த அரிசியும் நல்லா செவந்து வறுப்பட்டு வரணும். ஃப்ளேம் லோலே வச்சுட்டு ஒரு 5 நிமிஷத்துக்கிட்ட நல்லா கைவிடாமல் வறுத்து எடுத்துக்கலாம். ஒரு 5 நிமிஷம் கழித்து பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி நல்லா செவந்து வறுப்பட்டு வந்திருக்கும். இதையும் ஏற்கனவே நம்ம வறுத்து வச்சுருந்த கொள்ளு பருப்போடு சேர்த்துட்டு கொஞ்சம் கூட சூடு இல்லாமல் நல்லா ஆற வச்சு எடுத்துக்கலாங்க. நீங்கள் எந்த மெஷரிங் கப் வேணால் யூஸ் பண்ணிக்கலாங்க. டம்ளரில் மெஷர் பண்ணிக்கலாம். இல்லைனா டேபிள் ஸ்பூன் இருந்தால் ஒரு 3 டேபிள் ஸ்பூன் கொள்ளுப்பருப்பு சேர்த்துனா 3 டேபிள் ஸ்பூன் அரிசி சேர்த்துக்கோங்க. எதில் வேணால் மெஷர் பண்ணி எடுத்துக்கலாம். ஆனால் ஈக்குவலாக மெஷர் பண்ணணும். நல்லா ஆறுனதுக்கப்புறமா இது ஒரு மிக்சர் ஜாரில் சேர்த்துட்டு கொரகொரப்பாக அரைச்சி எடுக்கணுங்க. பல்ஸ் மோடில் 2லேருந்து 3 டைம் அடிச்சிங்கன்னா போதும். இந்த மாதிரி கொரகொரன்னு பொடிஞ்சு வந்துடும். ரொம்ப நைஸாக பொடிச்சிடக்கூடாதுங்க, சுவையாக இருக்காது. நான் காமிச்சிருக்க மாதிரி இந்த மாதிரி கொரகொரன்னு பொடிச்சு எடுத்து வச்சுக்கோங்க. பொடிச்சு வச்சிருந்தா கொள்ளுப்பருப்பையும் அரிசியும் எந்த கப்பில் கொள்ளுப்பருப்பையும் அரிசியும் அளந்தமோ அதே கப்பில் சேர்த்துருக்குறேங்க. பார்த்தீங்கன்னா 3/4 கப் அளவுக்கு வந்திருக்கு. இப்போ இந்த கஞ்சி செய்யறதுக்கு நம்ம அப்பப்போ வறுத்து பொடிக்க வேண்டிய அவசியம் இல்லைங்க. வறுத்து பொடிச்சு நம்ம ஃப்ரிட்ஜில் வச்சிட்டோம்னா போதும். இன்ஸ்டண்ட்டாக ஒரு 10லேருந்து 15 நிமிஷத்துக்குள்ளே இந்த ஆரோக்கியமான கஞ்சியை செஞ்சிடலாம். அடுத்ததாக ஸ்டவ்வில் ஒரு குக்கர் வச்சுட்டு கொள்ளுப்பருப்பு அளந்த அதே கப்பில் ஒரு 5 கப் அளவுக்கு தண்ணி சேர்த்துக்கலாங்க. ஒரு கப் பொடிக்கு வந்து பார்த்தீங்கன்னா 6 கப்பு தண்ணி சேர்க்கணும். இப்போ 3/4 கப் பொடி நமக்கு கிடச்சிருக்கு. ஒரு 5 கப் அளவுக்கு தண்ணி சேர்த்துக்கலாம். 5 கப் அளவுக்கு தண்ணி சேர்த்துனதுக்கப்புறமா இதில் ஒரு 10லேருந்து 15 வெந்தயம், ரொம்ப அதிகமாக சேர்த்துட வேண்டாம். குறைஞ்சபட்சம் ஒரு 10 வெந்தயம் சேர்த்தாலே போதும். சேர்த்துட்டு கூடவே ஒரு 2லேருந்து 3 பல்லு பூண்டு எடுத்து 1 2 தட்டி வச்சுருக்கீங்க. அதையும் இது கூட சேர்த்துக்கலாம். சேர்த்துட்டு தண்ணி நல்லா தளன்னு கொதிச்சு வரணுங்க. ஃப்ளேம் நல்லா மீடியமில் வச்சு தண்ணி நல்லா கொதிக்க வச்சு எடுத்துக்கலாம். தண்ணி இந்த மாதிரி நல்லா தளன்னு கொதிக்க ஆரம்பிச்சதுக்கு அப்புறமா ஃப்ளேம் லோ பண்ணிவிட்டு நம்ம பொடிச்சு வச்சுருந்தா கொள்ளையும் அரிசியும் இது கூட சேர்த்துக்கலாங்க. நம்ம பொடிச்சிருந்தா 3/4 கப் கொள்ளு அரிசி அப்படியே ஃபுல்லாக சேர்த்துக்க போகிறோம். இதில் சேர்த்துட்டு ஒரு டைம் நல்லா கலரி விட்டு எடுத்துக்கலாம். நல்லா கலரி விட்டு எடுத்ததுக்கப்புறமா இப்போ இது கூட ஒரு அரை பங்கு அளவுக்கு மட்டும் உப்பு சேர்த்துக்கலாங்க. முழு உப்பு சேர்க்க வேண்டாம். உப்பு சேர்க்காமையும் வேக வைக்கலாம். நான் இன்றைக்கி வந்து ஒரு அரை பங்கு மட்டும் உப்பு சேர்த்து வேக வச்சுக்க போகிறேன். சேர்த்துட்டு ஒரு டைம் நல்லா கலரி விட்டுட்டு இதுக்கு ஒரு மூடி போட்டு மீடியம் ஃப்ளேமில் வச்சு ஒரு 3 விசில் விட்டு வேக வச்சு எடுத்துக்கலாங்க. ரொம்ப அதிகமாக வேண்டாம். ஒரு 3 விசில் விட்டாலே போதும். நல்லா பூ போல் வெந்து வந்துடும். இதுக்கு ஒரு மூடி போட்டுருவோங்க. ஒரு 3 விசில் வரட்டும். விசில் வந்ததுக்கப்புறம் பார்க்கலாம். நம்ம சாதாரணமாக பாத்திரத்தில் மூடி போடாமல் வேக வைக்கிறத விட இந்த மாதிரி குக்கரில் வேக வச்சிங்கன்னா ரொம்ப ஈஸியாக டக்குன்னு ஒரு 15 நிமிஷத்தில் ரெடி ஆயிருங்க. இப்போ ஒரு விசில் போட்டாச்சு. விசில் வந்ததுக்கப்புறம் பார்க்கலாங்க. இப்போ 3 விசில் வந்து ப்ரெஷர் ரிலீஸ் ஆயிடுச்சுங்க. ஓப்பன் பண்ணி பார்க்கலாம். பாருங்கள், நம்ம அரைச்சி வச்சுருந்த கொள்ளும் அரிசியும் நல்லா பூ போல் வெந்து வந்திருக்கு. உங்களுக்கு பார்த்தாலே தெரியும் எந்த அளவுக்கு சூப்பராக கஞ்சி ரெடி ஆகிருக்குன்னு. இப்போ இந்த அளவுக்கு நல்லா தண்ணி பதமாக இருக்குது. உங்களுக்கு இந்த அளவுக்கு தண்ணி பதமாக வேண்டாம் அப்படின்னா திரும்பியும் 2லேருந்து 5 நிமிஷத்துக்கு முடிக்கும் நல்லா கொதிக்க வச்சு எடுத்துக்கலாம். எனக்கு இந்த பதத்துலேயே போதும். இப்போ இது கூட முதல்ல அரை பங்கு உப்பு சேர்த்துருந்தோம். இப்போ மிச்சம் இருக்கிற தேவையான அளவு உப்பு சேர்த்துட்டு நல்லா கலந்து விட்டு எடுத்துக்கலாங்க. நல்லா கலந்ததுக்கப்புறமா இது ஒரு சர்விங் பவுலுக்கு மாற்றிக்கலாம். சர்விங் பவுலுக்கு மாற்றினதுக்கப்புறமா இது கூட ஒரு 50 மில்லி அளவுக்கு தேங்காய்ப்பால், முதல் தேங்காய்ப்பால் சேர்த்துருக்கேங்க. இது ஆப்ஷனல் தான், வேண்டாம்னா ஸ்கிப் பண்ணிக்கலாம். ஆனால் சேர்த்து சாப்பிடும்போது நல்ல சுவையாக இருக்குங்க. வெயில் காலத்தை விட இப்போ இருக்கிற அந்த குளிர் காலத்தில் இந்த மாதிரி கொள்ளு கஞ்சி செஞ்சு சாப்பிட்டிங்கன்னா உடல் உஷ்ணமும் நமக்கு அப்படியே மெயின்டைன் ஆகும். நல்ல ஆரோக்கியமாகவும் இருக்குங்க. ஃப்ரெண்ட்ஸ், நீங்களும் இந்த சுவையான ஆரோக்கியமான கொள்ளு கஞ்சி ரெசிபியை ட்ரை பண்ணி பாருங்கள். ட்ரை பண்ணி பார்த்துட்டு கமெண்ட்ஸுங்களை சொல்லுங்கள். உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா மறக்காமல் நம்ம சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள்.